இன்று நான் உன் வீடு தேடி ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்துள்ளேன். உனக்கு புண்ணிய காலம் ஆரம்பிப்பதால் உன் கர்மவினையிலிருந்து நீ தப்பித்து விட்டாய். ஆகையால் மிக பெரிய அதிர்ஷ்டம் ஒன்று காத்திருக்கிறது. அந்த அதிர்ஷ்டத்தை நீ பெற வேண்டும் என்றால் என் அன்பு பிள்ளையே, உன் மனதை நேர்மறை எண்ணத்தோடு வைத்துக்கொள். சரியான நேரம் எப்பொழுதாவது தான் வரும். அந்த நேரம் உனக்கு இப்பொழுது வந்திருக்கிறது. நான் உன்னிடம் அன்போடு கூறுகிறேன், நேர்மறை எண்ணத்தோடு மகிழ்ச்சியோடு இரு. கூடிய விரைவில் அந்த அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வரும். முயற்சிகள் செய்து கொண்டே இருக்கிறேன், முன்னேற்றம் இன்னும் வரவில்லை என்று என்னிடம் வருந்தினாய். இனி அந்த வருத்தம் உனக்கு வேண்டாம். இனி உன் வாழ்வில் நடக்கப் போவது அனைத்தும், உன் புலம்பல்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. இது நிச்சயம் உனக்கு வெற்றியை தரும். என் அன்பு பிள்ளையே, நீ தனித்து இருந்தாலும் பல வெற்றிகளை பெறத்தான் போகிறாய். நீ உறுதியாக இரு. உன் மனம் இளகியதாக இருப்பதால் சில விஷயங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவிக்கிறாய். உன் உறுதித்தன்மையை அதிகரிக்கவே வாழ்க்கை பாடங்களை தொடர்ந்து தந்து வருகிறது. அதனை கண்டு கலங்காமல் உன் பாதையில் உறுதியாக பயணித்து இரு. நீ இறங்கி நடந்தால் உன் நிழல் போல் உன் பின்னால் வருவேன். எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் கூடவே இருப்பேன். உன் அப்பன் முருகன். யாம் இருக்க பயமேன்.